வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடலுக்கு தான் போகிறோம். அதாவது ஏஐ வந்து உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அது உலக பொருளாதாரத்தை எப்படி மாற்றப் போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு முக்கியமான பேப்பர் வந்திருக்கு. அது என்னென்னா வந்துட்டு ஒய் நேஷன்ஸ் ஃபெயில் அப்படிங்கிற புத்தகம். அதுக்கப்புறம் 2024 நோபல் பரிசு வாங்கினவருமான டேரன் அசமக்லோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த உரையாடல் நம்ம பண்ண போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட 2 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒன்று வந்து ராம்குமார் ஐஏஎஸ், இன்னொன்று நமக்கு சித்தார்த். பாலிசி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நிறைய கேள்விகள் நம்ம ராம்குமார் ஐஏஎஸ்ட்டை கேட்டிருக்கோம். டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு நிறைய நம்ம சித்தார்த்தை கொடுத்துருக்காரு. இந்த விவாதம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக 2-3 பாயிண்ட் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, தோசை எக்கனாமினா என்ன, ஏஐ எந்த அளவு இன்க்ளூசிவாக இருக்க போது இல்லை எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, அதாவது ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிறதா இருக்க போதா இல்லை எல்லாத்துக்கும் கிடைக்க போதா இருக்கா, இல்லை நம்ம வந்து ஒரு ஜாப்ஸை வந்து இதெல்லாம் வந்து கஷ்டமான ஜாப்பு, இதெல்லாம் ஈஸியான ஜாப்பு, இது ஹைலி பெய்டு, இது லோ பெய்டு அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஈக்குவேஷனை வந்து இது மாற்ற போதா, எப்படி மாற்றும், இதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது பல டிஸ்கஷன் இதில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தீஸ் பீப்புள் காட் நோபல் பிரைஸ். அசிமோக்லோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தே காட் த நோபல் பிரைஸ் லாஸ்ட் இயர். வை நேஷன்ஸ் ஃபெயிலுங்கிற புக்குக்காக ஹி அண்ட் அதர் பீப்புள் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நாங்கள் வந்து ட்ரைனிங்கில் அந்த புக்கு வந்து இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ரீடு, ஒரு செஷன் இருந்தது எங்களுக்கு. வை நேஷன்ஸ் ஃபெயில், வாட் இஸ் சொசைட்டி, வாட் இஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நேஷன்ஸ் ஃபெயிலில் வந்து இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் தான் நேஷன் ஃபெயிலியர். ஸோ இங்கே வை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி இதுதான் அந்த புக்கோட மெயின் இது. ஸோ அவங்க எழுதும்போது there is a little bit ஒரு generalist view about overall AI. They don't look at AI as an exciting tool. They don't look it as it is also a new form of it is a technology which is probably increase the productivity இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். எப்படி எலக்ட்ரிசிட்டி வரும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் இருந்தது, ஏர் கண்டிஷனிங் வரும்போது பயங்கர ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் இருந்தது, ஸ்டீம் இன்ஜின் வரும்போது டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ், ஸ்டீம் இன்ஜின்ஸ் போத் ஷிப் as well as rail engines. So they can kind of look at that. அதனால இந்த ஆர்டிகல் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பர்டிகுலர்லி ஏன்னா இப்போ பயங்கர அது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸ்டாக் மார்க்கெட்லயும் கண்ணாமண்ணா ஏறிட்டு இருக்கு, எல்லாம் போய் பயங்கர பபுள்ல இருக்கு அப்படின்னு. ஸோ திஸ் ஹஸ் கம் அட் த ரைட் டைம். இந்த இது ஏன் இவ்வளோ பபுள் தேவையா, இந்த பபுள் வந்து இஸ் இட் சஸ்டைனபிளா என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தே வெண்ட் இன்டு டீடைல்ஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு, இது வரைக்கும் என்ன சிச்சுவேஷன் இருக்கு, 2030 எப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் த ஓவரால் ஐடியா. ஒரு ஐடியா அவ்வளோதான் பார்க்க முடியாது, அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் சம் லிமிடேஷன்ஸ் இன் த அசம்ஷன்ஸ், அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் there are some other assumptions which they did not factor in. அதுவும் இருக்கு. அதை நான் மேபி ஐ வில் ட்ரை டு கைண்ட் ஆஃப் சே when we discuss. இதுவும் சொல்கிறேன், ஜஸ்ட் பேக்ரவுண்டு. இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ஆக்சுவலாக, யூஎஸ் டெக்னாலஜி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஜேஎம்ஆர்னோட ஃபண்டிங் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்க்ரீஸ் ஆகுது, 10%. ஓகே, ஒரு 1 வீக்லேயே 10% அப்படிலாம் ஆச்சு ஆக்சுவலாக. இப்போ திடீர்னு குறையுது. இப்போ நம்ம சில்வர் சொல்கிறோம்ல, பயங்கரமாக ஏறிட்டு இறங்குது அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி அது வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஏஐ பபுள்னு வேறு சொல்கிறாங்களே, ஏஐ டெக்னாலஜி பபுள்னு அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க. அது வேல்யூஷன் கரெக்டாக இல்லையா, அந்த கொஸ்டின் வேறு இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொன்றும் கேள்விப்பட்டோம், அந்த ஏஐக்கு வந்து அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வரும், ஸோ அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தே நீட் டு கிவ் ஃபார் ஏஐ அப்படின்ட்டு. எனக்கு இந்த ஸ்டடி வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஐ ஓப்பனர். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும் இல்லையா, தொடர்ச்சியாக ஒரு 2 வருஷமாக ஏஐன்னு இந்த பபுள்குள்ளேயே இருக்கும். இப்போ நான் பார்க்குறது படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே 10 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆக போகுது, ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளோ ரீப்ளேஸ் ஆக போகுது, ப்ரொடக்டிவிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது, அதாவது கேபிட்டல் ஜென்ரேஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டே அப்படியே முழுக்க வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சுக்கு போகும். அப்போது வந்து யூபிஐ பற்றி பேசணுமா, யூபிஎஸ் பற்றி பேசணுமா, இந்த சர்க்கிள்லேயே இருக்கும்போது இந்த ஸ்டடி வந்து இல்லை அவ்வளோலாம் பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ரைட் ஆர் ராங்காக பார்க்கலாம். ஆனால் இந்த and it's not doing it from a Luddite angle.
டெக்னாலஜி தப்பு, டெக்னாலஜி கரெக்டுங்கிறது இல்லை இதோட இது. ரியல் வேர்ல்டில் அதுவும் ஏதோ ஒரு ஒரு அல்காரிதமிக்காக அணுகி ரியல் வேர்ல்டில் இதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தது வந்து ஐ திங்க். அண்ட் திஸ் இஸ் அ வெரி குட் கவுண்டர் பாயிண்ட் டு இப்போ ஓப்பன் ஏஐ வந்து ஒரு புது இவேல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரீசெண்டாக, ஜிடிபி வேல் அப்படின்னு. ஸோ வாட் வில் பி த ஏஐஸ் impact on real world tasks, not vibe coding, not this coding. So அவங்க வந்து அதுக்கான ஒரு இவேல் ஒன்று உருவாக்குனாங்க, ஜிடிபி வேல் அப்படின்னு சொல்லி. அண்ட் தே ஈவன் டிட் a rating on all the existing AIs which will have a real impact on the real work done by real people, real professionals in the market. அதில் வந்து Claude Sonnet 4.5 தான் டாப்பிங் த லிஸ்ட்டு. And they had made some predictions. இது வந்து லாஸ்ட் மந்த் வந்தது. ஸோ இன் that light, I saw this paper as a good answer to the GDP Val paper by OpenAI. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஐ ஓப்பனராக இருந்தது. இல்லை, இது வந்து இன்ட்ரோ, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ரியல் வேர்ல்ட் டாஸ்க்னா என்ன சொல்றீங்க சீதா? ஆக்சுவலாக இது மாதிரியா? ஸோ ப்ரூஃப் ரீடிங் அது மாதிரி அவங்க ஆக்சுவல் பீப்புள் என்ன வேலை பார்க்குறாங்க? Jobs that have an impact on GDP, like a doctor working or an engineer who's doing his engineering. So in the workல வந்து work that is having a real impact on the people. இதுல வந்து how far is the current AI models effective? Not just in creating an image or not just in writing a poem or writing a code. இந்த மாதிரியான இதுல வந்து how effective is it அப்படிங்கிறது இது பண்றதுக்கான ஒரு இவேல், அது ஒரு செட் ஆஃப் டெஸ்ட். இன்ஃபேக்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் இது கரெக்ட் தான். ஐ மீன் நைஸ் பாயிண்ட்ஸ். இந்த டெக் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை டிராப் பண்றதுக்கான, ரிசர்ச் ஆர்டிக்கல் டிராப் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு ஓரளவுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து இது வந்து இப்படிதான் பாக்குறோம். இன்ஃபேக்ட் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ரகுராம் ராஜன் வந்து ஒரு நல்ல சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவாரு. இது இங்கே பேசுற வீடியோ இருக்கு, இந்த தோசா எக்கனாமிக்ஸ் ஒரு வீடியோ இருக்கு இல்லையா? வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் தோசா இஸ் a குட் ப்ராடக்ட். பட் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இவ்வளவு தோசை பண்ண முடியும்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 100 தோசை தான் போட முடியும், 1 ஹவருக்கு 100 தோசை போட முடியும் அப்படின்னா, அப்போ அந்த ஆள் வந்து இர்ரீப்ளேசபிள். ஏன்னா அவன் போடணும், அவன் 100 தோசை போட்டால் தான் அதுக்கு வந்து விற்க முடியும். 100 தோசை போட்டால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். 50 தோசை போட்டால் 70 தோசை போட்டால் ப்ராஃபிட் அவ்வளோ கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ப்ராஃபிட் கிடையாது. அப்போ யூஆர் ரெஸ்ட்ரிக்டட் பை த டெக்னாலஜி ஆஃப் மேக்கிங் தோசா பை தட் பர்சன் அன்லெஸ் யூ சேஞ்ச் த வே தோசா இஸ் மேட். அதாவது அந்த ஆளை விட்டுட்டு ஒரு மிஷினே வந்து அதே குவாலிட்டி தோசாவை போட முடிஞ்சா அப்பதான் வந்து தி மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப் ஹஸ் சேஞ்ச்ட். அப்போ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது தான் எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லைன்னா இட் வில் நாட் எக்ஸ்பேண்ட். இல்லைன்னா அந்த கடைக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தோசை கிடைக்கும். அப்போ டில்டிங் கிரைண்டர்னு ஒரு மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மாவு வராத வரைக்குமே இட்லி தோசைங்கிறது வாஸ் நாட் இது கிடையாது. அப்போ இட்லி தோசை எப்போ வருதுன்னா கரெக்டா ரைஸ் ப்ரொடக்ஷனும் இந்தியாவில் எக்கச்சக்கம் ஆகுது. அப்போதான் எப்போ இட்லி மெஷின் டில்டிங் கிரைண்டர் வருதுன்னா லேட் 80s தான் வருது, கோயம்புத்தூர்ல இருந்து வருது. அப்போ கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் இன் அபவுட் லேட் 60s. அதுக்கப்புறம் 70s மேலதான் அதோட பிக்கப் இருக்கு பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அப்போ அந்த அளவுக்கு அரிசி வந்தா தான் உங்களுக்கு வந்து டில்டிங் கிரைண்டர் மேக் சென்ஸ். அரிசி, tilting grinder and expansion of dosa as a product, and today globally it is available everywhere. World la rendu moonu food item da ubiquitous, available everywhere. One is pizza. Wherever you will go, you will get pizza somewhere or other. இந்தியால இருந்து ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு உலகம் ஃபுல்லா ஓரளவுக்கு இன்னைக்கு கிடைக்கும்னா கிட்டத்தட்ட அது தோசை தான். இது சொல்லலாம், ஐ மீன் நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஐட்டம் சொல்லலாமே தவிர, நான் பார்த்த வரைக்கும் வேறெவர் ஐ ஹவ் டிராவல்ட், நீங்க எந்த மேஜர் சிட்டிக்கு போனாலும் ஒரு தோசை கடையை கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இட் ஹாஸ் கிரெயின் பாப்புலாரிட்டி. நான் வந்து தோசை கடையில ஒரு இந்தியன் இல்லாத தோசை கடை நடத்தியும் பார்த்திருக்கேன், ஒரு இந்தியன்லாம் சாப்பிடாத கடையும் சாப்பிட்ற கடையும் பார்த்திருக்கேன். ஸோ இட் ஹஸ் பிகம் மோர் ஆஃப் எப்படி பீட்சா வந்து ஒரு இட்டாலியன் பண்றான் அப்படிலாம் மாதிரி. ஸோ அந்த ஃபேக்ட், அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இட் ஹஸ் கான் அவுட். அப்போ ஏஐ வந்து நம்ம கேட்க, ஐ மீன்
ஆஸ் அ ஒரு ஐ எம் லுக்கிங் அட் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அப்சர்விங் சொசைட்டி இன் எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று வந்து கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து வில் ஏஐ இப்போ எல்லாரும் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க. ஐ மீன் ஐம் கோயிங் ஹியர் அண்ட் தேர், பட் ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு கலெக்ட் மை தாட்ஸ் அண்ட் புட் இட் டுகெதர். ஏன் வந்து நாசா வந்து எல்லாரும் அந்த இந்த மூன் கான்ஸ்பிரசி தியரி கேட்கறவங்க இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ம் டைம் மூணுக்கு போனா அவர் ஏன் வார வாரம் போறது இல்லைங்கிற மாதிரி. இட்ஸ் வெரி யா சிம்பிள் யா லுக்கிங் கொஸ்டின் விச் டஸ் நாட் ஹேவ் அ வெரி சிம்பிள் ஆன்சர். எஸ் கல்யாணம் பண்ணா நல்லா தான் இருக்கு, அதுக்கு வார வாரம் கல்யாணம் பண்ண முடியுமா, கல்யாணம் கல்யாணம் சாப்பிட தான் முடியுமா, செலவு தானே, அது அவ்வளவுதான். பேசிக்கா தான் ஆன்சர் இருக்கு. ஸோ அதான் பட் பட் என்ன மேட்டர்னா, ஏன் வந்து நம்ம வந்து வை த மிஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல்ங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, வை த மிஷன் டிட் நாட் கண்டினியூங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான். வை த மிஷன் சக்சீடட்னா இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒரு நேஷனோட ஒரு ப்ரைடாகவும் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா இட் ஹேட் தி சப்போர்ட் ஆஃப் த பீப்புள், காமன் பீப்புளோட சப்போர்ட் இருந்தது. ரஷ்யாக்காரன் போயிட்டான், நம்ம பிரசிடென்ட் சொல்லிட்டாரு, ம் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் பண்றாங்க, நம்மளும் அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு சொசைட்டி, அமெரிக்கன் சொசைட்டி விச் வாஸ் ட்ரிவன் பை ஃபியர் ஆஃப் சோவியத் ரஷ்யா வாஸ் சப்போர்ட்டிங் இட். அதனால தான் வந்து இன்னைக்கு இருக்கிற நாசாவோட பட்ஜெட் இதோட 6 times 7 times. இன்ஃபேக்ட் ஐ திங்க் தே ஸ்பெண்ட் அபவுட் க்ளோஸ் டு 1% ஆஃப் த ஜிடிபி, 1.5% ஆஃப் த ஜிடிபி ஆஃப் அமெரிக்கா டு சென்ட் பீப்புள் டு மூன். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க. ம் நான் ம் வந்து லாஸ்ட் இயர் நான் இங்க போயிருந்தேன், ஐ மீன் சான் பிரான்சிஸ்கோ இருக்கும்போது என்னோட புக்கை வந்து ஃபெலோஷிப் புக்கை வந்து வாஸ் ரிலீஸ்ட் பை ஆஸ்ட்ரோநாட் ஹூ வென்ட் டு மூன். ஜான் டியூக்குங்கிறவர், அவர் 14 ஓ பேர் 2-3 பேர் ஓகே உயிரோடு இருக்காங்க. அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு அந்த புக்கை. ஓகே ஓகே ஆ ஆ ஆ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் எல்லாம் அவரது, அது தனியா பேசலாம், அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் அது. பட் அவங்க அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, 80 வயசு ஆச்சு, ம் அப்போ அந்த ம் ஸ்பேஸ் என்தூசியாஸ்ட்ல வந்திருந்தாங்க. அப்போ அந்த ம் மக்களோட டோட்டல் சப்போர்ட் ஃபார் த எஃபர்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து கண்டினியூ ஆகல. ஏன்னா அந்த ரஷ்யன் த்ரெட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து அது மேல ஒரு பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர்டிமிஸ் மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாசா has announced it 7-8 years back for again sending to people to moon, but it does not have the same level of traction which had. அப்போ ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வரும்போது சொசைட்டி லெவல் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் another basic thing for me. What I see, இது வந்து இஸ் இட் கோயிங் டு பி மோர் இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்? ஒரு டெக்னாலஜி வரும்போது, ம் இப்போ ஸ்டீம் என்ஜின் ஒரு டெக்னாலஜி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டீம் என்ஜின் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியலைசேஷன் புஷஸ் தி ப்ரொடியூசர்ஸ் டு ஃபைண்ட் நியூ மார்க்கெட்ஸ். நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம், எங்கேயா கொண்டு போய் விற்கணும். அப்போ இந்தியா மாதிரி மார்க்கெட், ம் காலனைசேஷன்லாம்ங்கிறது ம் ஒரு ஃபேக்டரா ஸ்டார்ட் ஆனாலுமே இன் அ வே இட் இஸ் மோர் இன்க்ளூசிவ், இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ். அப்போ நான் ஸ்டீம் இன்ஜினை கொண்டு போய் மும்பை டு தானேல போட்டா தான் அந்த காட்டன் எடுக்க முடியுங்கிறது ஒரு இதனால தான் ரயில்வேஸ் வருது. அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் அப்படி ரயில்வேஸும் பில்ட் ஆகுது. பிரிட்டிஷ் ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் சேம் திங், ட்ரை டு டூ வித் ஆஃப்ரிக்கா வித் சம் பார்ட்ஸ் வேர் தே குட் டூ. அப்போ இட் இஸ் பிகமிங் மோர் இன்க்ளூசிவ். ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு புது மார்க்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மார்க்கெட் ஒரு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணி இது பண்றாங்க. அப்போ ஏஐங்கிறது வந்து இதை பண்ணுதா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின். ஏன் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அப்படின்னா, ஏஐ வந்து இதை பண்ணல அப்படின்னா இட் வில் ஹேவ் வெரி சிவியர் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வெரி குவிக்லி. நாட் டெக்னாலஜிக்கு மேல இருக்காது, மக்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்து தான் வந்து நம்ம வேலை எடுக்கிறது தெரியாது. ஆனா இட் வில் லீட் டு அதர் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். இப்போ நான் ஜப்பான் போயிருக்கும்போது, ஜப்பான் போகும்போது லாஸ்ட் இயர் ஜப்பானுக்கு நர்சஸ் அனுப்புறோம், பயங்கர ரிக்வயர்மெண்ட் இருக்கு, லேபர் ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ஹெவி ஷார்டேஜ் ஆஃப் லேபர், ஹெவி ஷார்டேஜ் ஆஃப் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருந்தபோது நான் கேட்டேன், பட் ஏன் ஜப்பனீஸ் மக்கள் ஏன் குழந்தைய வேணான்னு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன், ஜப்பனீஸ்டே கேட்டேன். அப்போ ரொம்ப இது ஷீ இஸ் நாட் அன் எக்கானமிஸ்ட், ஷீ இஸ் நாட் ஹேஸ் எனி ஸ்டடிங், எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு ஸ்கில், அவங்க சொன்னாங்க, வெரி கிளியரா சொன்னாங்க, சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாம் ஏறிட்டு இருக்கு, செலவு வந்து எக்ஸ்பென்ஷன்ல ஏறிட்டு இருக்கு. அதுதான் அவங்க சொல்ல மீனிங் வந்து. ஸோ 1950s 60s என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கன் தியரி வாஸ் தட் இஃப் யூ பே மோர் பீப்புள் வில் ப்ரொடியூஸ் மோர். அந்த ஒரு கிராஃப் ஒன்று இருக்கு, ஆக்சுவலி ரைட் பேச முடியாத கிராஃப் இருக்கு. 1950s வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அமெரிக்காலேயே வந்து இப்போ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகணும்னா நிறைய இன்சென்டிவ்ஸ் பே பண்ணுங்க, நிறைய ஒர்க் ஹவர்ஸ் எடுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து இதுக்கு வந்து ஷார்ட் ரூட் ஒன்று இருக்கு, என்னன்னா சீப் லேபரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அப்போ நீங்க சீப் லேபர் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி குறையல, ப்ரொடக்டிவிட்டி ஆக்சுவலி இஸ் இன்க்ரீஸ்ட் வித் சீப் லேபர் ஐ கேன் இன்க்ரீஸ்ங்கும் போது அமெரிக்காவோட வேஜஸும் ஸ்டாக்னேட் ஆயிடுது.
And even globally also, wages increases in poor economies like maybe Mexico, 60s ல later 80s 90s ல இந்தியால வந்து wages cost increase ஆனாலுமே wages ஓட rates எல்லாமே payment employment benefit எல்லாம் ஜாஸ்தி ஆனாலுமே ப்ரொடக்டிவிட்டி அமெரிக்கால கம்மி ஆயிட்டு இருக்கு, ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. புது மார்க்கெட்ல வந்து அது புதுசா இருக்கே தவிர, ஸோ தேவர் ஃபைண்டிங் நியூ மார்க்கெட்ஸ். So first 2-3 questions, what AI does to kind of what is the questions I think we should ask about something like this level of technology is that whether it is going to be more exclusive or inclusive. நிறைய பேர் ஆக்சஸ் பண்ண முடியறதுல, நிறைய பேர் அதை யூஸ் பண்ண முடியற லெவல்ல இருக்க போகுதா, இல்ல அதுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், நல்ல இன்டர்நெட் இருக்க இடத்துல இருக்கணும். அஃப்கோர்ஸ் இன்டர்நெட்டுங்கிறதெல்லாம் ஓரளவு ஈக்குவல் ஆனாலும் இன்னும் வேர்ல்டுல வந்து ஐ திங்க் அபவுட் 35% பாப்புலேஷன் டு நாட் ஹேவ் ஆக்சஸ் டு ஹை ஸ்பீட் இன்டர்நெட். அதுதான் வந்து ஆக்சுவல் ஆன் கிரவுண்ட் ஃபேக்ட். அப்போ is it going to be inclusive or exclusive, both in terms of people, in terms of technologies, in terms of markets? இல்ல வெறும் சில பேருக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிராஃப் அப்போ சொன்ன கிராஃப், அந்த அமெரிக்கால US 1960 சொன்ன கிராஃப் வந்து புது மார்க்கெட்டை, புது சீப் லேபரை கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த சீப் லேபரை டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு கூட இப்போ ஏஐ வந்து சரி இன்னைக்கு சீப் கோடர்ஸ் கூட வேண்டாம், கோடர்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு டோட்டலா நம்ம வந்து அது இன்னும் குறைக்குது அப்படின்னா, யூ வில் கிரியேட் மோர் செக்ரிகேஷன் இன் த சொசைட்டி. அப்போ அந்த செக்ரிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கிரியேட் மோர் சொசைட்டல் ப்ரெஷர் ஆகும்போது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி குறையும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சாலே எக்கானமி குறைஞ்சிடும். த எக்கானமி லெவல் வில் ஷ்ரிங்க். அப்போ இட்ஸ் மேஜர் இஷ்யூ. இது இன்ஃபேக்ட் இந்த சோஷியல் லெவலில் வந்து ஐம் ஷுர் அசிமோக்லாம் பயங்கர பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலா. பட் அவங்க அந்த பேப்பர்ல அதை எழுதல. அது என்ன, அது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான், எல்லாமே இதெல்லாம் அது வந்து தேவ் நாட் ஃபேக்டர்ட் இன் எனிதிங். பட் தட் இஸ் a very important question to ask நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் question which is came, other questions I'll come. In fact the article also made a lot of other discussions in some other groups for me, but something this, whether this technology is going to be exclusive or is it going to be more inclusive, because நம்ம 800 கோடி பேர் இருக்கோம். அப்போ எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறவங்க யாரு யூஸ் பண்ண முடியுது? இப்போ திடீர்னு சாட் ஜிபிடி ஏன் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்குறான்னு சொல்றான்? அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு ஆஸ்க். ஏன் நீ ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றங்கிறது வந்து மேசிவ் இது எவாலுவேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஏஐ பத்தி ஓவரா இருக்கிறதுனால இப்போ அதுக்கேற்ற மாதிரி யூசர்ஸ் குறைஞ்சிட்டாங்களா என்னவோ, இல்லை அதை இது பண்றதுக்காக கொடுக்குறாங்கன்னா என்னன்னு தெரியல. சம்திங் டு ஆஸ்க் வை தே வுட் லைக் டு கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. ஸோ பீயிங் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்க்ளூசிவ், தட் இஸ் த திங் விச் இஸ் ஆல்வேஸ் பாதரிங் மை மைண்ட். ஓகே, நான் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் ரைஸ் ஆக்சுவலி. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, ஸோ ஹவு பீப்புள் ஆர் யூஸிங் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். அது என்னென்னா, ஒரு நார்மலான ஒரு ஜெராக்ஸ் கடையில் பண்ணுற வேலை இருக்குல்ல, லைக் ஒரு பேஜ் கொடுத்தா அந்த பேஜை வந்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இட் மீன்ஸ் இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் இந்த 2 பேஜை கையில் கொடுத்தோன்னா அவங்க அதை பார்த்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. 1 பேஜுக்கு தே வில் சார்ஜ் 5 rupees or 10 rupees. டிடிபி அது மாதிரி ஒரு ஒர்க் இருக்குல்ல. இப்போ அந்த ஒர்க்லாம் இப்போ இவங்க ஈஸியாக வீட்லேயே இதை வச்சு சாட் ஜிபிடி வச்சு பண்ணிடுறாங்க. ஓகே, அவர் ஹீ சார் நோ, ஐ ஃபீல் கில்ட்டி. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கலாம், ஓகே. ஆனால் இப்போ நம்மளே பண்ணுறோம். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நின்று பண்ணுறதை விட ஈஸியாக பண்ணிடுறோம். இங்கே பண்ணுறாரு. பட் அவர் என்ன சொன்னார்னா, அவனை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 20 ரூபா பிஸ்னஸ் போகுதே அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ இந்த அளவுக்கு வந்து பெனிட்ரேட் ஆகுது. ஒரு சின்ன அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஒரு பெரிய ப்ரோக்ராமர்ஸ், டெஸ்டர்ஸ் அவங்க மட்டும் இல்லை, ஒரு சின்ன டிடிபி வச்சிருக்க அந்த அவருக்கு மட்டும் இதாகுது. இப்போ நம்மளாலே பண்ண முடியுதுல, ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதோ, இது பண்ணுறதோ, பிக்சர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ, எவ்ரி திங் we can do. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆகுது. அப்புறம் அவங்க வந்து அந்த சாட் ஜிபிடி ஃப்ரீயாக கொடுக்குறதுங்கிறது வந்து இப்போ பெர்பெக்ஸிலிட்டி ஆல்ரெடி ஃப்ரீ ஆக்சுவலி. ஸோ ஏர்டெல் வச்சுருக்க எல்லாத்துக்கும் அது 1 year ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 or 2 months முன்னாடி அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதை வந்து இப்போ நம்ம பேரலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ சாட் ஜிபிடி அண்ட் பெர்பெக்ஸிலிட்டி. அப்புறம் சாட் ஜிபிடி அந்த ஃப்ரீல நான் இன்னொன்று கவனிக்கிறேன். என்னடா ஃபஸ்ட்டு வென் சாட் ஜிபிடி ஃபஸ்ட்டு அது வரும்போது அதோட சப்ஸ்கிரிப்ஷன் அரௌண்ட் 2000 rupees நம்ம அதுக்கு வந்துச்சு. another $20 நம்ம வச்சுருந்தாங்க. 2000 rupees இருந்துச்சு. there was one flavor. அந்த ஃப்ளேவர் தான் வாஸ் யூஸ்டு பை எவ்ரிபடி. ஓகே, அந்த சேம் டைம் இந்த பெர்பெக்ஸிலிட்டி எப்போ ஃப்ரீயாக கொடுத்தானோ அந்த டைம் தான் வந்து சாட் ஜிபிடி மேட் அனதர் பிளான் லைக் தே ஆர் கிவிங் ஃபார் 300 rupees now. சாட் ஜிபிடி கோ வந்து 300 rupees. there are other 3 variants which has different capabilities I think. Okay.
ஒரே கொஸ்டினுக்கே வந்து ஃப்ரீல ஒரு கொஸ்டின் Plus ஆன்சர் Pro. பண்ணும். ப்ரோ ரைட். ஸோ ப்ரோவில் வந்து ஃப்ரீ ஒன்று Plus பண்ணும், Pro. கோ ப்ரோ வந்து இன்னுமே வந்து கேப்பபிலிட்டி அதிகம் பண்ணும். ஸோ அந்த சாட் ஜிபிடி 2 பேரும் யூஸ் பண்ணாலுமே 2 பேரும் யூஸ் பண்ணுறது ஒரே சாட் ஜிபிடி இல்லை. ஓகே. ஸோ ஐ ஆம் யூஸிங் ஒரு ஃப்ரீ யூஸர் வந்து ஒரு மேபி நான் ஐ ஆம் கோ யூஸர்னு வச்சுக்கோங்க. கோ யூஸர் ஒரு லெஸ் பவர்டை யூஸ் பண்ணுறோம், அவங்க வந்து இன்னும் வந்து மோர் பவர் பண்ணுறாங்க. I don't think there is any, the models have become so good now that your free account itself is as good as ஒரு 1 year back நம்ம வந்து paid accountல என்ன இதுவா இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ வந்து இதுவா இருக்கு. That I agree, but for example, I shared my screen, right? For example, here they are saying free வந்து expanded chat GPT access அப்படின்னு சொல்றான். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்டு ரீசனிங்கிறா, இதில் ப்ரோ ரீசனிங்கிறா. ஸோ தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ், ரைட்? யா ஓகே. இருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. So they are creating that layer அப்படிங்கிற பேஸ்டான. ஸோ ராம் சொன்னதுக்கான அது சொல்கிறேன். ஈவன் இஃப் இட் லுக்ஸ் லைக் இன்க்ளூசிவ், இட் இஸ் நாட் ஆக்சுவலி இன்க்ளூசிவ். ஓகே. நான் 4 பேரை கார் வச்சுருக்கோம், ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நான் மாருதி கார் வச்சுருக்கேன், ஒருத்தர் பென்ஸ் கார் வச்சுருக்காரு. ஓகே. ஸோ ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் ஈக்குவல் மாதிரி தெரிஞ்சாலும் இட் மே நாட் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். கார் வச்சிருக்க லெவலில் ஈக்குவல்னா, ஆனால் நான் வச்சுருக்கிறது மாருதி கார், அவர் வச்சுருக்காங்க. ட்ரூ. இல்ல இப்போ என்னன்னா இன்க்ளூசிவிட்டியை வந்து நம்ம வந்து ஐ திங்க் ராம் கேன் டேக் திஸ் பெட்டர் from a public administration perspective, from a whole populationக்கு நம்ம கொடுக்கும்போது you have to look at the lowest common denominator. எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், எல்லாருக்கும் ஹை அண்ட் இது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் the basic entry into the inference, இப்போ இங்க என்ன what is being free over here, it's the inference by a model is becoming democratic when you are making it free. இப்போ ஏஐ காசு கட்ட மாட்டேன் அப்படின்னு இருந்த ஆளுங்க இருக்காங்க கூட, என் கூட வேலை பண்றவங்க. பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா their usage of AI has increased. இப்போ எல்லாருக்கும் இந்தியா சிம் இருக்குல்ல, எல்லாரும் இந்தியா சிம்மை போட்டு ஏர்டெல் இந்தியா சிம்மை போட்டு பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ ஃப்ரீயாக வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க டே டு டே டாஸ்க்ஸில் எப்படிலாம் அதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேர்ன் மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு 50% அடுத்த வருஷம் காசு கட்டி அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இட் ஹஸ் பிகம் இன்டெக்ரல் இன்டு தேர் ஒர்க் ஃப்ளோ. ஸோ அந்த டெமோக்ராட்டிக் ஆக்கிறது தான் இந்த ஃப்ரீ டயர்ஸோட இதுன்னு நினைக்கிறேன். நாட் கிவ் த ஃபுல் பவர் ஆஃப் த பெய்ட் அக்கௌண்ட். நவ் Perplexity is already free. ChatGPT November 4th it is going to be free. And Gemini, they announced they will be giving free to all the Jio customers. Like whatever they have done with Airtel. Okay. So I saw news yesterday that they are going to give free pro version of this Gemini to all Jio customers. I don't know how they are going to give, but they will go anyway. Airtel ஒன்று பண்ணால் Jio ஒன்று பண்ணிடுவாங்க. Very interesting. அப்போ இல்ல, இன்ஃபேக்ட் this technology might be able to create smaller new markets. For example, நான் இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கேன், பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 வருஷமா காலேஜ் எம்பிஏ பசங்க கூட பிபிஏ பசங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். பிபிஏ பசங்க வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு பையன் வந்து எங்க அப்பா அம்மா கொடுக்குற பணம் எனக்கு பத்தல, அதனால வந்து எனக்கு செலவை கரெக்டா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்பே இல்ல, ஒரு அப்ளிகேஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சு நானே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவனுக்கு வந்து எனக்கு கோடிங் என்னன்னு கூட தெரியாது. நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு கோடை போய் எழுதி, ஆக்சுவலி ரொம்ப டீசெண்டா இருக்கு அப்ளிகேஷன். பார்த்தா ஓபன் பண்ணா அவங்க அப்பா அம்மா எவ்வளவு பணம் அனுப்பிச்சாங்க, எவ்வளவு பணம் இருக்கு, நீ என்னென்ன செலவு பண்ணிருக்க. ஐ மீன் யூ ஹேவ் டு கீப் என்டரிங் லிட்டில் பிட். பட் வாட் ஹி சேஸ் இஸ் தட் நீங்க ஒரு 3 வாரம் என்டர் பண்ணீங்கன்னா உங்க பேட்டர்ன் அதே கண்டுபிடிச்சு இட் வில் கிவ் an average கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப நான் அதை யோசிச்சேன், இதை எப்படி மானிட்டைஸ் பண்ண முடியும்? மானிட்டைஸே பண்ண முடியாது, ப்ராபபிளி மானிட்டைஸ் பண்ண முடியாது, இல்லை பண்ணா ரொம்ப லோ லெவல் மானிட்டைசேஷன் தான் இருக்கும். ஏன்னா நீ யூஸ் பண்ண அதே ஆப்பை இன்னொருத்த பணம் கொடுத்து பண்ண மாட்டான், அவனை ஆப்பை டெவலப் பண்ணிடுவான்ல. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இன்னொரு 10 ஆப் டெவலப் பண்ணிடுவாங்க. காம்படிஷன் இட்செல்ஃப் வில் கில் த காஸ்ட் அண்ட் த ப்ராடக்ட் ஆல்சோ மைட் டை.
பட் தே வில் கிரியேட் நியூ மார்க்கெட்ஸ். இந்த மாதிரி காலேஜ் பசங்களுக்கான தேவையான ஒரு சின்ன அப்ளிகேஷன் விச் வில் யூஸ் ஃபார் திஸ் திங், இந்த மாதிரி ஒரு நியூ மார்க்கெட்ஸ் ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸ் மைட் ஹேப்பன். பட் இப்போ வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போதும் வாட் இஸ் மேஜர் டெக்னாலஜி சேஞ்சஸ் வரும்போதும் வாட் இஸ் சிம்பிள் டாஸ்க், வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ங்கிறது டெஃபினிஷன் சேஞ்ச் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி வேலிங் வாஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். போய் திமிங்கலத்தை பிடிச்சி திமிங்கல நெய் எடுத்து அதை வந்து ஃபயர் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நியூயார்க்ல அதுக்கு பெரிய ஹார்பர் இருந்தது, பெரிய இருந்தது. விதின் 3 இயர்ஸ் கூட இல்லை, 2-3 இயர்ஸ்ல வேலர்ஸே கண்டுபிடிக்க முடியாதவங்க எவ்வளவு ஆயிடுச்சு, மொத்தமா போயிட்டாங்க. அப்போ விச் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் ஹஸ் பிகம் நோ டாஸ்க் இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொல்லக்கூடிய கம்பெனில நீங்க பண்ண ஒரு ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் என்ன வேணும், இதுதான் ப்ராசஸ் என்ன வேணும் அப்படின்னு நீங்க ChatGPT போட்டு கேட்டதை இப்போ ChatGPT இல்லாத டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ வில் ஆஸ்க் கன்சல்டன்ட். ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி கேட்போம். We think a consultant's work is a complex task தான். But now AI comes and tells that it is not a very complex task. ஒரு ஃபிராக்ஷன் காஸ்ட் கூட இல்லாம ஐ கேன் டூ சம்திங் லைக் தட் அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்போ the definition of a simple task and complex task might change very very rapidly. The task of a nurse might become a very complex task, or the task of a ஈவன் ஒரு வீட்டில் வயசானவங்களை பார்த்துக்கிறவங்களோட டாஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஆகும். எதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆகும் அப்படின்னா, ஹியூமன் அவைலபிலிட்டி, டெமோகிராஃபியோட ப்ராப்ளம், ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து எடுக்கிற மாதிரி வரும்போது த டெஃபினேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் ஆல்சோ மைட் சேஞ்ச். அப்போ டாஸ்கோட டெஃபினேஷன் சொசைட்டி லெவலில் சேஞ்ச் ஆகும்போது எது காம்ப்ளெக்ஸ் எது ஈஸி. கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்காக இருந்தது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியாகி இன்னைக்கு அது ஸ்கூலில் வந்துருச்சு. இப்போ நான் அந்த காலேஜ் பசங்க கூட உட்காந்துட்டு இருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூ ஆர் ஆக்சுவலி சிட்டிங் வித் ஒரு ஜென்சி ஒரு குரூப்போட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களோட இது என்னன்னா, எல்லாரும் ஃபோன்ல ChatGPT வச்சிருக்காங்க, எல்லாரும் ChatGPT வச்சிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் தேர் இமிடியட்லி கோயிங் டு ChatGPT இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிறதோட பயங்கர ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் டவுட் கிடையாது. They know to what to search for, but there is some other ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டர் மிஸ்ஸிங்கானு தெரியல. அது கொஞ்சம் போனா தான் ரெகுலராக போனா தான் தெரியும். பட் அந்த ஆக்சஸ் டு, ஏன்னா இது வந்து கிரியா யூனிவர்சிட்டி இஸ் லிட்டில் கொஞ்சம் எலிட் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஐஃபோன் வச்சிருக்காங்க, எல்லாரும் ChatGPT வச்சிருக்காங்க, காம்படிஷன் பவர் இருக்கு. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் அண்ட் சிம்பிள் டாஸ்கோட டெஃபினேஷன் மைட் சேஞ்ச். Creating original content has always been a complex thing. It might still be a complex thing going forward also. But இந்த டாஸ்க்ங்கிற டெஃபினேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசிம பேப்பர்லவே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐனால அமெரிக்கால யாருக்கு பயங்கர எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, லோ இன்கம் ஒயிட் விமன் தான் பயங்கர எஃபெக்ட் ஆகும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. they will lose jobs. லோ இன்கம் ஒயிட் விமன் பண்ணக்கூடிய எல்லா டாஸ்கையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ they will be the one who will go. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ரிப்பர்கஷன் யோசிச்சு பாருங்க. யூ வில் ஹேவ் ஈவன் மோர் வர்ஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரம்ப் கமிங் அப். அதான் நடக்கும். ஒயிட் விமன் லூசிங் ஜாப் அப்படிங்கிறது இட் வில் புஷ் பீப்புள் டுவர்ட்ஸ் மோர் ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட் தாட்ஸ் தான் வந்து நிற்கும். அங்கதான் போய் நிற்கும். அது தட் இஸ் சம்திங் யூ கேன் இன்ஃபர். இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷனை பத்தி பெட்டு கட்டணும் அப்படின்னா இப்போ நீங்க அதை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 2 வருஷம் நிறைய வேலை போயிடும். ஏற்கனவே வேலை போயிட்டு இருக்காங்க, நல்ல வேலை போயிடும். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் ஈவன் மோர் ஸ்ட்ராங் வெர்ஷன் ஆஃப் ட்ரம்ப் தான் வந்து வில் பிகம் அ மோர் ஃப்ரண்ட் ரன்னர் கேண்டிடேட் வாய்ப்பு இருக்கு. நாட் தட் இட் மைட் ஹேப்பன், பட் இட் மே ஹேப்பன். அப்போ இந்த டெஃபினேஷன் ஆஃப் டாஸ்க் மைட் சேஞ்சுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி இன்க்ளூசிவிட்டிக்கு வந்து நான் இப்போ என்னோட சீனியர் பாஸோட பேசிட்டு இருந்தோம், ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம நிறைய பேச விடாம இருந்தது இந்த நேபாள் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சீக்கிரமே நியூஸ் சைக்கிள் வெளியே போயிருச்சு. வாட் ஹேப்பன்ட் இன் நேபாள், ஐ மீன் ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் லெட் பை சோஷியல் மீடியா. பட் இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி பர்மாலே நடந்தது, பட் பர்மால இட் வாஸ் டேக்கன் ஓவர் பை மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதர் திங்ஸ் நடந்திருக்கு. பட் இங்கே இட் இஸ் பீன் டேக்கன் ஓவர் பை அ ஹோல் ரெஸ்ட்லெஸ் யூத். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு நியூஸே வரல. அது கொஞ்சம் போய் கூகுளில் டீப்பாக பார்க்கணும் அது என்ன நடக்குதுன்னு. பட் என்ன நடக்குதுன்னா, கவர்மெண்ட்ஸ் ஆர் நவ் பிகமிங் வெரி வெரி ஆஃப் டெக்னாலஜி பீங் அவைலபிள் அட் மாஸ் லெவல் லைக் திஸ். அப்போ நீங்க ஒரு வீடியோவை பொய்யான வீடியோவை ஜென்ரேட் பண்ணி அது கேஸ் கிரியேட் பண்றதுக்குள்ளே உங்களால் ரெஸ்பாண்டே பண்ண முடியாது.
அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகி போயிடுது இல்லையா? அப்போ டெக்னாலஜி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ திங்க் அகெயின் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல ஐ திங்க் தேர் வில் பி அன் இண்டெக்ஸ். ஏஐ வந்து உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் போடுறோம் இல்லையா? இப்போ ஒரு ஃபிளைட் போறதுன்னா அந்த ஃபிளைட்டோட கார்பன் எமிஷன் அமௌண்ட் வந்து இப்பெல்லாம் வருது, நிறைய இன்டர்நேஷனல் வெப்சைட்ஸ்ல வந்து வருது. அது மாதிரி உங்க கம்பெனியோட டாஸ்க் பண்றீங்கன்னா ஏஐயோட இன்வால்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கறத வந்து யூ மைட் ஹேவ் டு டிக்ளேர் at a point of time. Depending on that, your contract value might change. People might value you not taking out jobs. ஸ்காண்டினேவியால பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன் எல்லாம் நீங்க ஏஐ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க, நீங்க அவ்வளவு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அது எப்படி மானிட்டர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது யூ நீட் டு ஃபிகர் அவுட் ஹவு தே மானிட்டர் ஆக்சுவலி. இன் ஆர்டர் டு கீப் இட் மோர் இன்க்ளூசிவ், நாட் வெரி எக்ஸ்க்ளூசிவ். இந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன்ஸ் இல்ல இந்த மாதிரி சில வருஷன் நமக்கே ப்ரோ வெர்ஷன் கொடுக்குறான்னா அப்ப அவன் என்ன வருஷம் வச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் அதோட ப்ரோ வெர்ஷனே 4 வருஷத்துக்கு பழைய மாடலா தான் இருக்கும். அவன் கொடுக்குற வெளியே கொடுக்குறான்னு இங்க என்ன வச்சிருப்பான்னு தெரியல. ஸோ யூ வில் ஹாவ் டு பி வெரி வெரி vary of these fundamental questions, being exclusive or inclusive. It is going to become more and more exclusive, then that is going to have very serious social repercussions. And of course productivity அதனால does not matter, அது பயங்கர repercussion ஆயிடும். definition of task வந்து சேஞ்ச் ஆயிடும். what is simple task, what is hard taskங்கிறது might see very different. in fact ஏற்கனவே வந்து இப்போ நீங்க ஒரு சென்னையில டிரைவரா சம்பாதிக்கிறத விட சென்னையில நான் வந்து பார்த்த விளம்பரம் இங்க ஆழ்வார்பேட் பக்கத்துல, ஆழ்வார்பேட்டு அடையாறுல நீங்க இன்னைக்கு போனால் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பர்டிகுலர்லி டிடிகே ரோடு எல்லோ பேஜஸ் தாண்டி அந்த ரோட்ல கம்பத்துல போட்டிருக்கான், டிரைவர் தேவை 45,000 சம்பளம், காலையில 9 மணி, அப்படியே ஃபுல் இன்சைட், காலையில 9 மணி சாயங்காலம் 7 மணி, வாரத்துல ஒரு நாள் வேலை, அவ்வளவுதான். வாரத்துல ஒரு நாள் லீவு, மார்னிங் 9 to night 7 வரைக்கும் இருக்கணும். 45,000 சேலரி. இன்னைக்கு அதே கம்ப்யூட்டர்ல வந்து ஆரம்பிச்சு ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த சேலரி கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ ஏற்கனவே சொசைட்டி ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் defining what is a complex task and what is a simple task in a different manner. So இது மாதிரி it is probably going to happen very very rapidly. Definition of tasks and what is going to be there, and இது restriction of technology. In fact நான் வந்து ஒரு இந்த டிஸ்கஷன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும் போது நான் ரொம்ப சீரியஸா சொன்னேன், we'll have to probably go to a situation where you will have to restrict to 4G 5G எல்லாம், இல்லைன்னா கவர்மெண்ட் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா they don't understand. ஏன்னா இது வந்து ஃபயர் ஃபைட்டிங் ஏன் வருது அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டே இருக்கீங்க, பிளான் பண்றதுக்கே டைம் இல்லை, விளக்கம் சொல்றதுக்கே இதாயிருது. This is not going to happen like this. You will have to restrict high speed internet only to fixed places, not mobile. And I'm thinking in next 5-7 years you will see it more. In fact இதை பத்தி ஒரு ரிப்போர்ட் இருக்கு, எத்தனை வாட்டி வந்து உலகம் பூரா டேட்டா ஆக்சஸை வந்து லா அண்ட் ஆர்டர் ரீசன்ஸ்க்காக டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நான் எங்கேயோ பார்த்தேன் ஒரு வேர்ல்ட் பேங்க் மீட்டிங்ல, ஐ டு செக், அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் அ வெரி கிளியர் இண்டிகேட்டர். ஸோ இந்த தியரி வர்றதுக்கெல்லாம், அண்ட் மேபி தட் இஸ் அ வெரி சீரியஸ் தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த இந்த ஏஐ மெஷர்மெண்ட், ஏஐ இன்வால்வ்மெண்ட் இன் ஆக்டிவிட்டியோட மெஷர்மெண்ட், அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? அது எப்படி நம்ம பாக்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அது ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a very important factor in evaluating work நினைக்கிறேன் in future. நான் அந்த பேப்பர் நான் இப்போ நான் ஷேர் பண்றேன். after the meeting you can go through the GDP val paper. So GDP val is the indicator that OpenAI has created. Okay, and that's a very, and I did some comparison between the GDP val paper and the paper you had shared, Ram. The GDP val paper is a pure from a how to increase the AI models efficiency for real world jobs. Yes, இதில் எனக்கு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் ஒன்லி. லைக் அந்த பேப்பர் பார்க்கும்போதே அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கோ அப் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்பீட், ரைட்? ஸோ அது பண்ணும்போது இதில் காமிச்சிருக்க அவ்வளோ டியூரேஷன் தேவைப்படாது இல்லை, அதுக்குள்ளே இட் மே ஹேப்பன் சம்திங் அப்படிங்கிறது, தட் இஸ் ஒன் திங். அண்ட் அனதர் கொஸ்டின் ஐ ஹேவ் இஸ்,
இப்போது இந்த முன்னாடி இந்த இதெல்லாம் வச்சு டேட்டா கவர்னன்ஸுக்கு ஜிடிபிஆர் அது மாதிரிலாம் ரெகுலேஷன்ஸ் இருந்தது ரைட்டா. ஸோ இஸ் தர் எனி ரெகுலேஷன் already started, or is that is even possible to do that? Because previously நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு விஷயம், இப்போது இந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து டிசிஷன் மேக்கர்ஸ் வி ஹேவ் சம் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபேக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஐ கேன் ரீட் ஒன் புக், ஐ கேன் இன்ஃபர் சம்திங், இன்னொருத்தர் அதே புக்கை படிச்சு இன்னொன்று இன்ஃபர் பண்ணுவார். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் வந்து என்ன ஆச்சுன்னா ChatGPT கேன் இன்ஃபர் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ஸே வந்து கார்ப்பரேட் கையில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. இப்போ ChatGPT கேன் சே சம்திங், ஆர் பெர்ஃபெக்சிலிட்டி, ஆர் Gemini. ஸோ தே ஆர் த ஆக்சுவல் டிசிஷன் மேக்கர்ஸ், ஈவன் தோ டிசிஷன் மேக்கர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் டிபெண்டிங் ஆன் சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ், ரைட். இப்போ அந்த ரெஃபரன்சஸை கொடுக்குறது வந்து ChatGPT கொடுக்குதுங்கும் போது இப்போ நமக்கே தெரியுதுல, சில இடத்த அது வந்து ஃபில்டர் பண்ணுது, சில இடத்த ரெகுலேட் பண்ணுது. தட்ஸ் ஃபார் குட் ஒன்லி. ஓகே, ஏதாச்சும் ஒன்று இப்போ மாடரேஷன் சொன்னீங்கல்ல, இப்போ ஒருத்தர் மாடரேட் பண்ணுது, அதெல்லாம் பண்ணி தான் கொடுக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாடரேஷனே சம்டைம்ஸ் ஈவன் தோ அது மாடரேஷன் நினைக்கலாம், பட் அது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஓகே, நான் ஒரு புதுசாக இன்ஃபர்மேஷன் யோசிக்கிறேன்னு வச்சுக்கலாம், அப்போ வந்து ChatGPT கேன் ஸ்டாப் தட் வே ஆஃப் திங்கிங், இல்லை இப்படி திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அது அந்த ரிசர்ச்சை கொடுக்கும் போதே தேட் கேன் மாடரேட். அது ஒரு ட்ரெயின்டு ரெஸ்பான்ஸ் தானே. அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் கேன் சேஞ்ச் த வே பீப்புள் ஆர் டேக்கிங் டிசிஷன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் அதுக்கு ஆன்சர் வந்து வாட் ஐ எம் திங்கிங் இஸ், இப்போ நீங்கள் லோக்கல்லையே வச்சு நம்ம பண்ணும்போது மேபி இப்போ கவர்மெண்ட் இப்போ நம்மளால இப்போ உங்களால் வந்து லேப்டாப்பில் பண்ண முடியுதுன்னா government can do their own ChatGPT, but they cannot compete with them. That is the problem, right? They can train this own model. There are some questions actually. இல்ல government can never match the productivity of a private concern. There அந்த இதுதான் ஒரு பப்ளிக் சாய்ஸ் தியரி தான், அவங்களோட இன்சென்டிவ்ஸே வேற. And they can never why government should not go into production of actual wealth அப்படின்னா இதுதான். So their thing is that on the regulation, I think the இல்ல நான் கவர்மெண்ட் ஏன் கேட்டேன்னா out there currently क्वेश्चंस என்னோட क्वेश्चन வந்துட்டு இல்ல என்னோட எந்த மாடலும் வந்து EU குள்ள போறதுக்கான காரணம் அதுதான். ஓகே, இல்ல ரெகுலேஷனுக்கு முன்னாடி சேர்த்து என்னோட क्वेश्चन வந்துட்டு the decision making by this ChatGPT these things versus the local decision local model வச்சு ட்ரெயின் பண்றோம் without internet connection. இந்த 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 டிஸ்டிங்ஷன் இருக்குமா, இல்லை இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन. வித்அவுட் லோக்கல் it will always be there. இப்போ என்ன இது இப்போ வந்து so the publicly available models like the models that you get as APIs for inference, okay, which is run by OpenAI, or these are called closed weight models. Okay, the weight is closed. I mean ultimately ஒரு மாடலோட strength என்ன அப்படின்னா அந்த weight தான் இல்லையா, அந்த whole weight points தான். So these are closed weight models. Okay, அதுக்கு parallel open weight models are there, and these companies itself release open weight models. Like இப்போ வந்து if you see OpenAI, they released a model called OSS, okay, GPT OSS, which is an open weight model with all the guardrails. Okay, and using these is actually good. You know, you don't want to build something for free on your data center and lose, because in the guardrails வந்து வெறும் content moderation மட்டும் இல்ல, they it's a very very good value add. If I want to, if my model is being used, okay, and someone with suicidal thoughts is using the model, and the model is actually not identifying that the person is having suicidal thoughts, and it's actually actuating it, actually promoting the whole thing, that's something that you can't even think. ஏன்னா நீங்க வந்து ஒரு கால் சென்டருக்கான மாடல் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. Okay, these are not things that you will even think. So for you to use a model which is given by a company which has put all these thought processes is going to be beneficial for you. So these will always be there, because even today the high quality models are open weight models released by these companies, the companies which are actually having their revenue source elsewhere.
ஒரு ஊலாமாவாகலாம் அல்லது டீப்சீக்கோட ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் இப்போ கூகுள் வந்து கெமான்னு ஒரு மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கு, ஜெமினி. இது வந்து ஓப்பன் வெயிட் மாடல் இது. ஸோ இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஹை குவாலிட்டி மாடல்ஸ் ஓவர் ஹியர் ஆர் ஆல் திங். அண்ட் they take this model and then they jailbreak it, other people jailbreak it to remove all the content moderation features, remove all the guardrails, and that will always be there. But இப்போ நம்ம ஃபோனை இது பண்ணுறோம்ல, ஜெயில் பிரேக் பண்ணுறோம்ல, இட் வில் நாட் பி ஃபார். இப்போ நான் ஐஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 2007 there was a lot of these jailbroken phones which were there. ஏன்னா நீங்கள் இது புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம், அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்பிள் வாஸ் ஆக்சுவலி சேயிங் வாட் யூ கேன் ஆர் கான்ட் இன்ஸ்டால். ஸோ த jailbroken models you can do this. Eventually we all stopped. இன்னைக்கு jailbroken modelsே இல்லை. ஏன்னா when it's too much of a hassle, even for techno savvy people, it's too much of a hassle to do. So இது யாருக்கு பெரிய இதுவாக இருக்கும்னா, பேட் பிளேயர்ஸ் வந்து they have something within their hands. So இது வந்து இதோட ஈக்குவலண்ட் அனாலஜி என்ன அப்படின்னா, nuclear warheads going to non-state actors, something like that. Because when these models can be deployed in a huge data center, the amount of information that you can actually churn into the society is huge. The amount of AI generated non-watermarked videos that you can actually push into the, இப்போ வர்ற எலெக்ஷன்ல நீங்க பார்க்கலாம் இதோட முழு எஃபெக்டை. வாட்டர்மார்க் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து நிஜ வீடியோக்கும் ஏஐ டாக்டர்ட் வீடியோக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ இட் ஹாஸ் பிகம் ஜோக்கா சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல there was a discussion on இப்போ கால் பேக்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஒருத்தர் வந்து ஃபோன்ல வந்து சொல்றாரு, ஒரு $1 million வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு இது பண்ணி எடுக்கணும். ஹீஸ் ஹை நெட்வொர்த் கஸ்டமர். ஸோ டு சேஃப்கார்ட் த பேங்க் ஆர் டு ஜஸ்ட் என்ஷூர் தட் திஸ் இஸ் த கை ஹூஸ் ஆக்சுவலி டூயிங், they do a video call. They do a video call and then keep a recording of that so that it is the person he authorized this thing. Because you can't go to this high network guy and always get a signature from him. அப்போ நாங்கள் ஜோக்கா சொல்லிட்டு இருந்தோம், வீடியோ கால்லாம் இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இட் இஸ் பிகமிங் வெரி சீப் டு ஆக்சுவலி டாக்டர் தீஸ் ஏஐ வீடியோஸ் அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தோம் ரூம்ல அரௌண்ட் த திங். இட்ஸ் பீன் 1.5-2 years. திஸ் ஹஸ் ஆக்சுவலி பிகம் அ ரியாலிட்டி நோ. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரியாலிட்டி ஆயிடுச்சு. ஐ கேன் ஜஸ்ட் ரைட் a 10-line prompt and it will give me a very very realistic video of this person giving that request. So it's a I think governments should evolve its regulations around this, but there will be knee-jerk reactions which won't really do much good. I don't know how this will evolve, but I pity the government's position. ராம், இது ஜிடிபிஆர் மாதிரி இங்க ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? இல்ல வரும். ஏன்னா யோசிச்சு தான் இருக்காங்க. பட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ டெல்லியில என்ன லெவல்ல திங்கிங்ல இருக்குன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தேர் திங்கிங் மச் ஆக்சுவலி frankly. ஏன்னா இட் வில் நாட் கம் ஃப்ரம் தேர். தே டோன்ட் ஃபீல் த ஆக்சுவல் த்ரெட். இந்த பேப்பரோட இன்னொரு இது என்னன்னா, இந்த டிஸ்கஷன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஜாப் லாஸ் ஆர் த டிஸ்கஷன் ஆஃப் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வெறும் ஒரு சின்ன குரூப்லாம் நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் அந்த பேப்பரோட இது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து எவ்வளவு 2017 வரைக்கும், பட் த ப்ராப்ளம் இஸ் அகைன் தட் இஸ் another question, that is 2017-19 வரைக்கும் எவ்வளவு கம்பெனிஸ் ஹேவ் ஆக்சுவலி லுக்கிங் அட் தேர் ப்ரொடக்ஷன் த்ரூ an ஏஐ லென்ஸ்ங்கிறது வெரி மார்ஜினல் அப்படின்னு தான் சொல்றாங்க. 1.5% கம்பெனிஸ் சொல்றாங்க அந்த பேப்பர்ல இருக்கு. தட் இஸ் 2019. 2025ல if there is a company still which is running in these lines and not seeing what is AI participation in their company அப்படின்னா that is a rare thing. தெரியல இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா சிது சொன்ன மாதிரி 2 years முன்னாடி வேற இருக்கு. 2 yearsல வந்து அந்த that joke becomes an actual problem and you probably don't have a solution for itங்கிற அளவுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேப்பரோட ஒரு ப்ராப்ளம் வந்து அது 2019-20 ChatGPT மாதிரி அவங்க டேட்டாவும் அவங்க டேட்டாவும் வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 22-20 மாதிரி வச்சு அது வந்து அசம்ஷன் இருக்கு. பிகாஸ் வி டோன்ட் நோ. இப்போ வந்து
எத்தனை ஆர்கனைசேஷன் வந்து ஏஐங்கிற டூலை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. Siddharth, you raised some very important points of whether it will actually value add for consumers. AI can actually add value for consumers. There are 2 points to this. One, திரும்ப ரகுராம் ராஜனோட ஒரு புக் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் அவர் எழுதினார். ஆக்சுவலா அவர்கிட்ட நான் கேட்டேன், புக் ஆக்சுவலா இவர் 2 புக் எழுதியிருக்காரு. செகண்ட் புக் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ளிகேட்டான புக். ஆனா நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான புக் ரீடிங் பிடிக்கிறதுனால எனக்கு பிடிச்சது அது. அவர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அந்த புக் பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டாராமா. இல்ல அது ரொம்ப தூக்கம் வருது, படிச்சாலே தூக்கம் வருது சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தர் கூட படிச்சு முடிக்கல புக் அப்படின்னாங்க. இல்ல புக் ரொம்ப டஃபா தான் இருக்கு, பட் இட்ஸ் a very nice book. I somehow really liked that book a lot. ஏன்னா it talked about a very important problem. Why the இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து why Trump kind of people are winning, more Trump kind of people are going to actually win everywhere, is because this problem of shareholder the என்ன சொல்றது, அமெரிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஹோல் அமெரிக்கால வெஸ்டர்ன் தியரியை வந்து ஷேர் ஹோல்டர் இஸ் அல்டிமேட், நாட் தி கஸ்டமர்ங்கிற மாதிரி இல்லையா. அல்டிமேட் தான் ஷேர் ஹோல்டர், year on year growth. அப்போ என்ன ஆகுதுன்னா, you are forgetting a very important aspect for which all this is done is the community. நீங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு கனெக்டே இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டிங்கிற ஃபேக்டர்ஸ் வந்து ஆர் லூசிங் வெரி கிரவுண்ட் வெரி ஃபாஸ்ட். அதோட கோவம் தான் வந்து இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ், பீட் ரைட் விங் வினிங் எவ்ரிவேர். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, neither Trump nor any right wing leader can stop the speed of technology. But what they are saying is that அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா நம்மளை சேஃப்கார்டு பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபேக் பிலீஃபை வந்து இட் இஸ் ஏபிள் டு கேட்டர். அப்போது இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யூசிங் டெக்னாலஜி இந்த நேம் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் கன்சியூமர்ஸ்னு வரும்போது உங்கள் கன்சியூமரோட நம்பரே குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். பிகாஸ் யூ ஆர் கட்டிங் டவுன் ஜாப்ஸ். அல்டிமேட்லி அந்த லேபர் ப்ரொடக்டிவிட்டி தியரியில் என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் யூ கீப் இன்க்ரீசிங் த வேஜஸ் ஆர் ரெடியூசிங் த வேஜஸ், ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு உங்ககிட்டே ஆளுங்க இருக்க மாட்டாங்க இல்லையா, யார்கிட்டே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து தட்ஸ் அ கொஸ்டின் டு பி சீன் வெதர் இட் வில் ஹேப்பன் ஆர் நாட். பட் consumers gain cannot be the only measure of using more and more AI நான் நினைக்கிறேன். ஏன்னா it will become, கதை சொல்றேன் இல்லையா, the fundamentals of ethics, the fundamentals of business, fundamentals of tasks, fundamentals of responsibilities எல்லாமே it will change now. அப்போ இது வந்து ஒரு டெக்னாலஜினா எக்ஸ்க்ளூசிவா இருக்கணுமா, இன்க்ளூசிவா இருக்கணுமா, அப்போ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுமா வேணாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து கையிலேயே தொடாத ஒரு ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஹைஜீனுங்கிற பேரில் கையில் நீங்கள் டச் பண்ணாத ஒரு ப்ராடக்ட், அதாவது கம்ப்ளீட்லி மெக்கனைஸ்ட், எதுவுமே இது இல்லாமல் ஹேண்ட் டச் இல்லாமல் இல்லை. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் என்ன வருதுன்னா, ஹேண்ட் பிக் கேஷ்யூ, ஹேண்ட் பிக் சாக்லேட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா. அது மாதிரி என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து ஓவர் இதாகும் போது, இல்லை நாங்கள் இந்த டாஸ்கில் ஏஐ யூஸ் பண்ணல, நாங்கள் ஏஐ வந்து ஒரு இண்டெக்ஸை போட்டு ஒரு 5% ரிசர்ச் கூட யூஸ் பண்ணியிருக்கோம், மிச்சது எல்லாமே இட் ஹஸ் பீன் டன் பைங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வந்துடும். That is the evolution I think probably might happen. What you are talking about, what something might come, but the technology is something unlike we have seen before. It may not be able to, in the theory கூட அதை மேட்ச் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா it is going so fast that people may not want hand picked at all. அதுவும் பாசிபிள் இருக்கு. ஏன்னா பட் இன்ஃபேக்ட் அதே மாதிரி இந்த பேப்பர்ல சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, are these AI solutions searching problems rather than solving actual problems? You can do 2 things. Government சொல்லுவாங்க, you develop a solution for a problem, solution with the technology, or you develop a technology and search for solutions. You don't know. இந்த கவர்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி. திடீர்னு ஒரு டெக்னாலஜி வந்து இது எப்படியே யூஸ் பண்ணி ஆகணும் எங்கேயோ அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆகி எங்கே கொண்டு யூஸ் பண்ணால் எங்கே சொல்யூஷன் அதுக்கு ப்ராப்ளமே அவசியமே இருக்காது. அந்த மாதிரி we probably AI has a lot of solutions, but there are actually not so many real world problems in that level which requires that cost cutting or that this thing and etc. But the very important point of how the white workers, white collar people who were justifying all these removal of blue collar jobs will see now their jobs getting removed, that is the more crucial point. அதுக்கான ஒரு என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, எனிதிங் வாட் ஆஸ் தீஸ் திங்ஸ் வேர்ல்டு வைடாக என்ன நடக்குதுன்னா, மேஜர்லி
வெஸ்ட்வர்ட் திங்கிங் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்தது தே லீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூ சேஞ்சஸ், நியூ சிஸ்டம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். பட் ஒன் திங் வி ஆக்சுவலி டோன்ட் நோ இஸ் ஆல்சோ வாட் சைனா இஸ் டூயிங். இன்ஃபேக்ட் எல்லாரும் சொல்றது என்னன்னா சைனாவோட ஏஐ இஸ் ஃபார் அஹெட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். தே டோன்ட் ஹேவ் திஸ் கார்ட் ரெயில்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. தே ஆர் கோயிங் இன் டு ஆல் டைரக்ஷன்ஸ் பிகாஸ் they have figured out a way to control the whole information access to market. But அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. இன்ஃபேக்ட் somewhere the whole picture missing. China would AI use on insurance, car accident insurance இருக்கு இல்லையா, that was so advanced even in 2017. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணவங்க பார்த்துருக்கவங்க சொன்னாங்க, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த காரை நீங்க வேரண்டி அடிச்சிங்களா இல்லைன்னு சொல்றதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, கூட்டம் இருந்தது இல்லையா. கம்பெனிஸ் வந்து had removed them by 75-80% அப்பவே, because they are able to figure out this by using high images data and etc. அதை வச்சு அவங்க 70 சொல்ல முடிஞ்சுதான். இப்போல்லாம் என்ன லெவலில் இருக்காங்கன்னு தெரியல. சைனாவோட இது என்ன இருக்குன்னு தெரியல, சைனாவோட இது என்ன தெரியல, அவங்களோட லேர்னிங்ஸ் என்னன்னு தெரியல. தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஸ்டில் வி ஆர் நாட் ஷுர், பட் ஐ எம் ஷுர் வில் பி ஏபிள் டு சி பார்ட்ஸ் ஆஃப் இட். பட் அந்த வாட் ஐ திங்க் இஸ் தட் வெஸ்ட்வர்ட் பீப்புள் வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் education as a only complexity based education தான் இருக்கும். They will not have education for any simple based tasks. Even starting from your age of 10, 11, 12, basic arithmetic, English லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே they will not go into your regular system of this thing. It will start based on very highly skill based இல்ல highly இன்னொரு AI வந்த ஸ்பீட் அளவுக்கு இந்த robotics or humanoid things has not come to that level. It is still in manufacturing setups heavily. நார்மலில் இன்னும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சர்ஜரிஸில் சொல்கிறேன், மெடிக்கல் சர்ஜரிஸ்லேயே ரோபோட்டிக் சர்ஜரியாக வந்து 15 வருஷம் மேலே ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் ரோபோட்டிக் சர்ஜரியோட இட் டசன்ட் சால்வ் எனி ஆக்சுவல் ப்ராப்ளம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ரோபோட்டிக் சர்ஜரி டசன்ட் சூப்பர் ப்ராப்ளம். கொஞ்சம் டாக்டருக்கு தான் கன்வீனியன்ட்டே தவிர கன்சியூமர் கன்வீனியன்ட் கிடையாது. ரோபோட்டிக் சர்ஜரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் பார்த்துருக்கேன் ரோபோட்டிக் சர்ஜரியை. இதில் பேஷண்ட்டுக்கு என்னங்க யூஸ் அப்படின்னா, அது அந்த சின்ன ஸ்கார் இருக்குல்ல சார், ஸ்கார் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பணம் இல்லாதவனுக்கு ஸ்கார் உயிர் தான் ஏன் முக்கியம், ஸ்கார் நமக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாக்டருக்கு தான் அந்த காஸ்ட் கூட பேஷண்ட் தலையில் கட்டுறாங்க. இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் கன்சியூமர். அகேன் இட் இஸ் அ சொல்யூஷன் சர்ச்சிங் ஃபார் அ ப்ராப்ளம். நம்மளாம் ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்து என்ன நினைக்கிறோம், அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் இங்கே சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு இருந்தது இல்லையா. இப்போயும் ஓரளவுக்கு பண்ணலாம். இட் இஸ் நாட் ஓகே, but patients require something more they are not able to do. So the complexity of education might change. Education என்ன பண்ணணும் இல்ல, education might become very simple, meaning நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து அதில் ஏஐ பார்த்துக்கும், நீங்க சமைக்கிறது எப்படி, நல்லா வாழ்றது எப்படி, இதை பேசிக்காக கற்றுக்கிற மாதிரி டோட்டலாகவே உல்டாவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குருகுல கல்வி மாதிரி போய் இது பண்ணுற மாதிரிக்கும் பாசிபிள் இருக்குது. தட் இஸ் வாட் ஐ திங்க் பாசிபிளி மைட் ஹேப்பன். இன்ஃபேக்ட் சாம் ஆல்ட்மனோட 2028 அவர் சொன்ன மாடல் வந்து I heard from someone who worked with Park 20 is already ready. They already have it, they are already using it. அவன் ஒரு டைம் சொல்றான் இல்லையா, 26ல வருது 28 வருதுன்னு, இதெல்லாம் அவன் எடுத்து வச்சிருக்கானுங்க. அப்ப கேரண்டியா டெப்ளாய் பண்ண போறானுங்க அர்த்தம். அவன் சொல்றது வந்து நாட் தட் இது இட் இஸ் only for that we are going to deploy these models in next 1 or 2 years. They are already ready with it. They are probably doing this thing. ஏன்னா இந்த பர்ப்ளெக்சிட்டில ஒர்க் பண்ற ஒரு பையன் someone அந்த மாதிரி சொன்னாங்க, they are all very very இது, but seems apparently everyone else is also coming up with it. அதனால வந்து it is not only Sam Altman. OpenAI has become kind of that it's the front runner effect. In fact, Anthropic's models are actually ஒரே ஒரு பாயிண்ட் on the GDPR equivalent அப்படின்னு சுரேஷ் கேட்டதால, I think European Union is acting as a conscience of the whole world ன்னு சொல்லுவேன் நான். Over the past few years they've been putting regulations which are anti-market, actually anti-market pro people. You know why all these American AI companies are kind of boycotting EU, because in India you get better access to OpenAI than in Europe. Their latest models don't get deployed over there because of the EU AI Act. EU AI Act ஒரு பிரமாதமான ஆக்ட். இப்போ நான் வந்து we are doing a responsible AI policy for the bank, and EU AI Act is our backbone. அதை மாடலாக வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். Even though Kuwait doesn't have a direct regulation yet thing. அவங்க என்ன பண்றாங்க, why are you using the AI, not the power of the AI? What are you going to use the AI for?
அந்த யூஸ் கேஸை வச்சு they are categorizing it, and then they say if this is your use case, then this is the kind of restriction that you will have. If even for governments, this is the restriction you will have. Even for military use, this is the restriction you will have. அப்படின்ற மாதிரி ஒரு இதை முன்வைக்கிறாங்க. And their right to repairability act, where if you are giving a product to the customer, எல்லாமே வந்து this is the anti year on year growth policies these are. ஒரு கஸ்டமர்கிட்ட நீ ஒரு ப்ராடக்ட்னா கஸ்டமர் ஷுட் ஹேவ் த ரைட் டு ரிப்பேர் தட் ப்ராடக்ட் அப்படிங்கிற இது இருக்குல்ல. ஐ திங்க் யூரோப்பியன் யூனியன் இஸ் ஆக்டிங் அஸ் a GDPR itself. GDPR was a revolution. Now almost all the countries are taking PDPL இல்ல ஏதோ ஒரு ஃபார்ம்ல they are all copying GDPR as a blueprint for their personal data protection. So I think அது ஒன்று. இன்னொன்று வந்து I don't think we should, at least I mean Ram would know this better, but I don't think we should look at China through the eyes of the West. DeepSeek is a Chinese model which is as moderated as OpenAI. And they are, அவங்க பப்ளிஷ் பண்ணுற பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they are very very ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க. நான் when DeepSeek OCR was used as one of the models by one thing in the bank, one department in the bank, இப்போ எங்களோட கொஸ்டின் என்னவா இருந்ததுன்னா அது சைனீஸ் மாடல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ தென் ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் த அவங்களோட டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அவங்களோட ப்ரைவசி பாலிசி இருக்கு இல்லையா. I compared OpenAI's privacy policy and DeepSeek's privacy policy. I don't see much difference over here. They were as committed as OpenAI. So there are political ramifications. There is a rule of law. Ultimately, DeepSeek it's falling under the Chinese government's jurisdiction. The privacy things will be taken under, while OpenAI is American jurisdiction. This is the difference. And there might be other problems, but they are not as bad or as unmoderated as the West wants us to think. ஆக்சுவலி இதில் எனக்கு ரெண்டு இருக்கு. when DeepSeek initially came, right, I first tried the first 2 weeks, there was no moderation. It was allowing everything. I tried many things. It was allowing everything. Then after some time, it ChatGPT மாதிரியே moderation அவங்க கொண்டு வந்துட்டாங்க. That's the right thing. Okay. So first இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் they added moderation as good as this thing. அனதர் ஒன்று நம்ம இப்போ பயப்படுறது முன்னாடி நம்ம மேப்புக்கு நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதே நம்ம பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னோட லொக்கேஷன் கூகுளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூகுள் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் ஏதோ வார் பர்பஸ் கேட்கும்போது கூகுள் சைட் நாங்கள் யூஎஸ் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன மாதிரி கூட ஒரு நியூஸ் இருந்தது. ஆக்சுவலாக அந்த அன்மேன்டு போய் குண்டு போடுவாங்கல்ல, அந்த இதுக்கு கேட்கும் போது அந்த டெக்னாலஜி கொடுக்கூடாதுன்னு கூகுளில் இருந்து ஏதோ ஒரு இது வந்துச்சு. பட் இவங்கனால அது பண்ண முடியாது. இன்னொன்று, நம்ம ChatGPTக்கு நம்ம we are sharing more data. People are sharing the government data, பேன் கார்டு எல்லாத்தையும் உள்ளே கொடுக்குறாங்க பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ், ரைட்? இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ ஸ்கேன் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு பர்பஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி அதுகிட்ட இல்லாத டேட்டாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை சைனீஸை நம்பி கொடுக்க முடியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. தட் இஸ் ஒன் கொஸ்டின். அதர் கொஸ்டின் ஐ ஹேட் இஸ் வென் ராம் said it's used for car insurance. அது ஒரு பெரிய எத்திக்கல் இஷ்யூ தானே ஆக்சுவலாக. கார் இன்சூரன்ஸ் விடுங்க, நார்மல் இன்சூரன்ஸ்க்கு if they start to use AI for insurance, ஓகே, அப்போ நமக்கு இன்சூரன்ஸோட கான்செப்டே போயிடும்ல. இன்சூரன்ஸோட கான்செப்டே எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் ப்ராப்ளம் வரும்போது பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அது கிளியர் டேட்டா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன இல்னஸ் இருக்குங்கிறதுக்கு இப்போ ஹை லெவலாக டேட்டா வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இது எல்லாத்துக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா தே கேன் கெஸ். ஓகே, இவனுக்கு 60 வயசில் வரும், இவனுக்கு வராதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ இன்சூரன்ஸ் வில் கோ அப் ஃபார் த பீப்புள் ஹூ ஆக்சுவலி ஹூ மே நீட் இட், ரைட்? ஸோ இந்த எத்திக்கல் இஷ்யூக்கு எங்கேயாவது சேஃப்கார்டு இருக்கா இல்லையா அப்படின்னு that also we need to think. EUA Act actually talks about this. If you are actually going to use profiling. Yes. இந்த பேப்பர்ல EUA Act இந்த particular use case பேசுது.
ஓகே, can't use it. But it's not practical. they will use, right? It's not practical. Yeah, ஹெல்த் கேர்ல தான் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கர டேட்டா they'll find some loophole and use it. Yeah. They will. There is no. In fact, கார் ஹெல்த் எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் வந்து கவர்மெண்ட்லயும் வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான். இப்போ so much data we're able to we know who will require, which kind of families will require, which kind of areas will require. நீங்க டெல்லியில இருந்தீங்கனாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஜாஸ்தி ஆகும் இனிமேல். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டா will add and tell you that your pollution levels are very high, so you will need more insurance, you will have to cover, so your premium is at a premium itself on its own. அப்போ அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கு, and it is also being used. எத்திக்ஸ்ங்கிறதெல்லாம் சொல்லலையே. This will probably fundamental definition of everything will change. நீங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அப்போ நீங்க எத்திக்ஸை பத்தி கொஸ்டின் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க அவ்வளோ இதா இருந்தா இப்போ பேப்பர் எழுதி பண்ண வச்சுங்க, வேற கம்ப்யூட்டர்ல எங்கே போட்டிங்க அப்படின்னாலே இட் மீன்ஸ் தட் ஒன்ஸ் யூ புட் சம்திங் ஆன் ஃபேஸ்புக் ஆர் சம்திங், இட் மீன்ஸ் தட் வி கேன் யூஸ் இட். அது ஏற்கனவே இருக்கு இப்போ. அப்போ கூகுள் அந்த செர்கே பிரினோட மெயின் இது எல்லாரும் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு ஹைட் ஃப்ரம் புட்டிங் அவுட் அப்படின்னு நீங்க ஏதாவது இல்லீகலா பண்றீங்கன்னா அர்த்தம். தப்பு. ரொம்ப சிம்பிளாவே ரீடிஃபைன் இல்லையா? அவன் क्वेश्चन வந்து நீங்க இப்போ காலையில எந்திரிக்கிறீங்க, இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க, சாப்பிடுறீங்க, குளிக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, இது எதுவுமே இல்லீகல் கிடையாதுல்ல. அப்புறம் இதுல ஸ்டே அவ்வளவு இத பத்தி நான் சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? That's a very very reductionist view of the whole thing. Yeah. இது யூடியூப்ல இது இப்ப இல்ல, this is 7 year 8 year old talk. அவனோட இது டாக்ல வந்து அவனோட டெஃபினிஷன் ஆஃப் பிரைவசி வந்து அவ்வளவுதான். நீங்க எதுவும் இல்லீகலா பண்ணல இல்லையா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது வந்து லீகலா தானே போறீங்க. அதுவும் ட்ரக் கடத்தல இல்ல வேற ஏதாவது பண்ணல இல்லையா? அப்போ வந்து நான் அந்த 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 டேட்டாவை இன்னொரு ஷேர் பண்றது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறோம். இதுதான் அவங்களோட நம்ம ஜெயகாந்தன் தான் வரணும். ஜெயகாந்தன் சொல்லுவார்ல, ஜெயகாந்தன் அந்த இது ஒரு கதையில சொல்லுவாரு, 2 விதமான பிரைவசி இருக்கு. ஒன்று வந்துட்டு நான் வந்து இப்போ நான் பாத்ரூம் போகிறேன், பாத்ரூமில் போய் கதவை சாத்துறேன். ஓகே, ஸோ பாத்ரூமில் என்ன பண்ணுவேன்னு எல்லாத்துக்கும் தெரியும், பட் ஸ்டில் ஐ நீட் தட் பிரைவசி. இது ஒன்று பிரைவசி, இது அக்செப்டட். இன்னொன்று வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணணும்னு ஒரு ரூமுக்குள்ள போய் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் அனதர் திங். அதுக்கு நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீனேஜ் பசங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. மேபி அது வந்து நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னொன்று வந்து இந்த ஆல் த பேப்பர்ஸ் அண்ட் தி ரிஸ்க் இன்வால்வ் அப்படி இதை பற்றி நான் பேசும்போது இது நம்ம ஜே வந்து அடிக்கடி சொல்லுவார், தி டிபிக்கல் ஜூயிஷ் ஜியானிஸ்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மேட்டர் வந்தால் உடனே வந்து அது கண்டிப்பாக வந்து பயங்கர நெகட்டிவாக தான் போய் முடியும், ரொம்ப டேஞ்சராக தான் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது ஜென்ரலி வந்து இட் இஸ் ப்ரொமோட்டட் பை இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்கு. அவரோட தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. பட் ஏஐ அண்ட் ஆக்சுவல் லாஸ் ஆஃப் ஜாப் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் டிசிஎஸ்ல ஒரு சீனியர்லாம் நான் பார்த்தேன், டிசிஎஸ் ஒர்க் பண்ணக்கூடிய விப்ரோல ஒர்க் பண்ண என்னோட அண்ணனோட அண்ணியோட மாமா வந்து விப்ரோல வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் இப்போ வேற கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் டிசிஎஸ்ல விபியா இருக்காரு. அவர் சொன்னார், இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் நாட் ஹைரிங் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் ஏஐ. வேற ஒன்றும் கிடையாது. They have figured out easily they have deployed technology. In fact, they want to get more jobs. Exactly சித்து சொன்ன மாதிரி இது வந்து இமேஜ் டேமேஜ் ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு 8,000 பேர் 10,000 பேர் தான் எடுத்திருக்காங்க. They want to reduce jobs by at least 40,000-50,000 or 60,000 சொல்லிட்டு இருந்தாரு இந்த வருஷமே. அந்த ஐ திங்க் they're going to cut down by 1 or 2 years. கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர it is an actual thing which is going to already happening, and new recruitments have stopped. Unless people get other skill, it is actually happening now. Adha vandu the redefinition of task, and these companies actually overhired. They were their workforce was at least 1.5x more than what they actually required. So this is a correction, auto correction that's happening based on the situation, but the situation itself is bad as well. So the summary mari solunga, we can okay அதான் இல்லை. இப்போ இது ராம் ஷேர் பண்ண பேப்பர் வந்து it spoke that real world impact of AI over the next 10 years would be extremely moderate compared to the expectation or the hype. So but there are other factors which we see as, it might not be the truth or we don't know. There are counterpoints to that. அப்படி வேணா சொல்லலாம். ஒன்று வந்து the paper is actually assuming to taking today's technology
and projecting it for the next 10 years, which might not be, because the industry is evolving very, very fast. Okay. And the இன்னொரு பாயிண்டிங் என்ன சொல்லணும்னா, US wants to establish itself in its now the new cold war is between China and US on AI. So US wants to establish itself as the AI superpower of the world. So the Stargate project, where they are actually implementing all these huge data centers, and inference cost is going to come down drastically. That will have a overall impact on the AI usage, because இன்னைக்கு வந்து மாடலோட எஃபிஷியன்சி இல்லைங்க ப்ராப்ளம். When you are deploying the model to a real public, the inference cost is huge. இன்னைய electricity வந்து அது தாங்காது, இன்னைய electricity production methods வந்து அது தாங்காது. So these Stargate projects, the data centers will be equipped with their own the power generation, like 20 gigawatts, 10 gigawatts, இந்த மாதிரியான பவர் ஸ்டேஷனோட they are building the data centers. So this will bring down when you are not depending on the public grid, when you are having your own power generation, so the inference is going to come down drastically. The cost of per query, if it's going to come down, this is a very real problem. ஏன்னா ஓப்பன் இப்போ சாம் சொல்லியிருந்தாருல்ல, நீங்க ப்ளீஸ் சொல்றீங்கல்ல, ப்ளீஸ் கேன் யூ டூ திஸ், இந்த மாதிரி கேட்கும்போது the effort, the power used to process these tokens are actually order of magnitude more. So it's so one please, but if million people are putting that please, and AI has to actually infer that, the power used for that inference is huge. Okay, these are real problems, and this is going to come down. If it come down, and it's going to become much more democratized, and the real world impact will increase. So my feeling is there is going to be a huge disruption that's going to happen. Impact our on the paperless on a negative impact எல்லாமே வந்து it's going to be there. We are going to lose jobs. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் hard won equality இருக்குல்ல, women representationோ இல்லைனா all that is going to go for a toss. So there's going to be a major disruption, but on the other side of the disruption, I'm personally optimistic on what will come out on the other side, because of just one thing, this inference is going to be in the hands of people. So collectively, I think more than the role of a government, the collective power of the people will actually push us forward. And thonudhu enakku, but maybe I'm naive. Let's see how it is. Okay. Ram, your Final parting words, thoughts? Final words? Oh, my thoughts. One way வந்து ஐ மீன் the Moore's law ஆக்சுவலி நான் யூஎஸ் போகும்போது அந்த சிப்பு பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பண்ண சிப், அந்த தியரி போடும்போது கம்ப்யூட்டேஷனல் பவர் வந்து கம்ப்யூட்டேஷனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஏஐ எல்லாம் வந்து ஃபண்டமெண்டலி டிபெண்ட் ஆன் கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி. ஸோ கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலைன்னா தென் யூ கேனாட் increase what it can do in limited space within a cell phone or a data center or wherever it is. So the computational capacity or speed and the computational capacity or diversity, meaning whether it can be more kind of do different tasks. இப்போ ஏஐ பண்ணக்கூடிய டாஸ்க்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் அ லோ இன்கம் சிம்பிள் டாஸ்க்ஸ் ஆர் சிம்பிள் டாஸ்க்ஸ். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ தேட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கெட் லாட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் ரீட் பண்ணி கமெண்ட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இட் ஹஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் அ சிம்பிள் டாஸ்க், அண்ட் தோஸ் டாஸ்க் ஆர் வாட்ஸ் இட் கோயிங் டு கோ. இட் வில் நாட் ஹேவ் தட் லெவல் ஆஃப் இம்பாக்ட். அண்ட் அகெயின் ராங், ஒன் ஆஃப் தி நாட் ராங் அசம்ஷன்ஸ், லிமிடெட் டேட்டா அசம்ஷன்ஸ் வந்து 2019 இவ்வளோ கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏஐல, அதுக்கு மேலே 1.5% கம்பெனிஸ் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மேலே யாரும் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ரீமில் வந்து வாட் ஐ எம் ஒரு கவர்னன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறது வந்து ஹவு திஸ் வில் அஃபெக்ட் பீப்புள்ஸ் மாஸ் சைக்காலஜி. இப்போது விமன் ரிசர்வேஷன் இன் ஆர்கனைசேஷன் இஸ் அ வெரி கீ திங் இல்லையா? அது மாதிரி டெஃபினேஷன்ஸ் வில் சேஞ்சஸ் ஹியூமன் ரிசர்வேஷன்ஸ் ஃபார் கம்பெனிஸ். ஹியூமன்ஸே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, ஒரு $1 billion கம்பெனி ஒரு 10 பேர் நடத்திட்டு இருப்பாங்க, பிகாஸ் இட்ஸ் பாசிபிள். ஸோ அப்போது ஹியூமனுக்கு ஒரு ரிசர்வேஷன், அப்போது ஹியூமனுக்கு ஒரு ரிசர்வேஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஹியூமன் டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படி நமக்கு வந்து சாப்பாடு தூக்கம்லாம் வேணுமோ, ஹியூமன் டிக்னிட்டி இஸ் ஆல்சோ சம்திங் ஃபண்டமெண்டல் டு ஹியூமன்ஸ். அந்த வந்து இதுக்கு அப்போ அந்த டிக்னிட்டி வந்து இஃப் ஐம் ஃபீலிங் ஒர்த்லெஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ டெக்னாலஜி விச் ஐ கேனாட் சி ஆர் டச் ஆர் ஃபீல், அப்போது அது என்ன பண்ணும், மாஸ் லெவலில் என்ன பண்ணும்?
அப்போது யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து வெரி என்டைட்டில்டு மென்டாலிட்டி. அதாவது வந்து பணம் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்கிற மாதிரி. பணத்தினால ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் ஆக்சுவலி வேர்ல்டு வைட. பணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவும் புரிய விஷயம் வந்து பணம் வந்து it is only a very has an incremental effect on solving a problem. It does not in actual solve a problem. பீட் ரோடு போடுறதுலேருந்து மெட்ரோ ட்ரெயின் போடுறதுலேருந்து எல்லாமே போடுறதுலேருந்து இட் ஹேஸ் மச் மோர் அதர் திங்ஸ் தேன் மணி டு சால்வ் அ ப்ராப்ளம். அப்போது இந்த ஜென்ரல் ஏஐ இம்பேக்ட் வந்து இஸ் வெரி கியூரியஸ் டு மீ பிகாஸ் இட் இஸ் அ நியூ டெக்னாலஜி. அதாவது பட் இந்த பேப்பரில் வந்து இட் இஸ் நாட் லைக் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் நாட் லைக் ஏர் கண்டிஷனிங், இட் இஸ் நாட் லைக் சம்திங் ஃபண்டமெண்டல்னு தான் சொல்கிறாங்க. இன்டர்நெட் அளவு கூட கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்டர்நெட் கொடுத்த இம்பேக்ட் கூட இது வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பார்க்குற, நம்ம பேசுகிற, நம்ம பழகிற இடத்துலலாம் அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இதோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது எதை சம் அசம்ஷன்ஸ் தட் பேப்பர் ஹேஸ் மிஸ்ட் அவுட் விச் இஸ் ஆர் ப்ராபப்ளி அதர்ஸ் ஆர் டாக்கிங் ஆன் ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹீ இஸ் ப்ராபப்ளி டாக்கிங் ஆன் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு 1 or 2 இயர்ஸ்குள்ளே தெரிஞ்சிடும். ரொம்ப டைம்லாம் ஆகாது. இந்த பேப்பர் இஸ் நம்ம 2030, பட் 2000 இது சீக்கிரமாக 2027-28 நமக்கு வந்துடும் நினைக்கிறேன் particularly. And my worry is about the general joblessness, general levels of insecurity of people. ஏன்னா அது வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்ஸ்னால வந்து டிஃபைன் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியாது. எங்கிருந்து வருது, ஏன் வருது, why you things in a different language, why someone is stepping in different method, why someone is getting more traction, why someone is not getting more traction. இதெல்லாமே வந்து சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா குட் கவர்னன்ஸ் will not be a thing. நீங்க ஒரு எஃபிஷியண்டா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணா எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும், இல்ல அந்த கவர்மெண்ட்டை செட் பண்ண முடியும், இல்ல நல்லா இது பண்ணுங்கிறது ஒரு மேட்டரா இருக்காது. வேற ஏதோ விஷயமா இருக்கணும். டோட்டலா டெஃபினேஷன் சேஞ்ச் ஆயிடும். அண்ட் எஜுகேஷன், what is required to survive in the world and etc. மாதிரியான education is very very something very fundamental. In fact இந்த क्वेश्चन ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஆன்சர் இருக்கு. இலான் மஸ்க் கிட்ட கேக்குறாங்க, what do you think, உங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்கல்ல, என்ன ஸ்கில் இந்த காலத்துல எவ்வளவு ஃபாஸ்ட் டைனமிக் வேர்ல்ட்ல what do you think is a skill will be more relevant for them அப்படின்னு கேட்டா he takes I think 1 or 2 minutes அப்படியே சைலண்டா இருக்கான். யோசிச்சு எனக்கும் தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதா கொஸ்டின். சம்மன் செட் NVIDIA செட் பிளம்பிங் ஆர் சம்திங், CEO செட் பிளம்பிங் ஆர் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பெட்டரா இருக்குங்கிறான் ஒருத்தன். So these people are also not sure, which means that they've seen who are cutting edge level of technology evolution, they've seen something which we are probably getting exposed to much later. So நமக்கும் அது தெரியல. So that is the takeaway for me. This one, if it is not as big as what the theory in the paper சொல்றாங்க அப்படின்னா, then why are we hearing so much about it, why are we spending so much about it, and what it will actually kind of redefine in terms of ethics, tasks, education, governance and need of people. நாலஞ்சுமே பயங்கர இதா இருக்கு. வெரி சேலஞ்சிங் டைம். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நமக்கு அது ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான் நான் சொல்லுவேன். பெட்டர், இன்னும் மோர் ஆங்ஸைட்டி இருக்கு, இல்ல லெசர் மோர் கிளாரிட்டி இருக்கு, இல்ல இது இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் 2 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், 1.5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். Ram, I just want to pick your brain on one small thing. I know it's getting late for you. So at a very small organizational level, policy making வந்து when we use these advanced models, the rounded look it gives, the holistic look it gives, it's a huge improvement. So governance, actual governance at a country level, at a state level, this is going to be a huge advantage. Is government aware of this? Are they using? Or what do you think the impact of this will be? No, திரும்ப ஏஐ டூல் யூஸ் வந்து இன்னும் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பாலிசியா இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு இன்னும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் இந்தியாவில் வந்து மார்க்கெட்ல வந்து கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பயும் கவர்மெண்ட் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஓகே இப்போதான் இன்ஃபேக்ட் ஒரு ஐ வுட் சே வெரி கான்ஃபிடென்ட்லி ஒரு லாஸ்ட் 2010-15 தான் வந்து இட் ஹஸ் பிகம் யூபிக்விட்டஸ். நீங்க கவர்மெண்ட்ல கம்ப்யூட்டர்ல தான் டேபிளே பார்க்க முடியாது. It has taken because it's very always late adopters worldwide away, it will be late adopters of all these things தான். ஆனா இப்போ வந்து அந்த ஏஐயோட அடாப்ஷனோட ஸ்பீடு வந்து ஆக்சுவலி
has been better than computer. It is not great. For example, என்னோட PA கிட்ட ஒரு லெட்டர் அடிக்க சொன்னா, நான் ஒரு இடத்துல அவளை she knows நான் பண்றதை விட ChatGPT கடற்கரை எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை அடிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இவர் எப்படி நான் பண்ணாமல் எடிட் தான் பண்ண போறாரு, அதுக்கு அடிச்சு கொடுத்து அதை வச்சு அவர் எடிட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு she is used. பட் அட் மேஜர் லெவல், அதாவது ஒரு டோட்டலா நம்ம வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரேரியன் எக்கானமி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இருக்கிற டேட்டாஸ் வச்சுட்டு இன்னும் பெட்டரா எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து இன்னும் யூசேஜ் வரல தான் நான் நினைக்கிறேன். பட் தேர் அவேர். இன்ஃபேக்ட் 2015 என்னோட ஃப்ரெண்டும் ஹி மேட் அ பிரசன்டேஷன் ஆன் லார்ஜ் டேட்டா மைனிங் சொல்லும்போது எல்லாரும் முடிச்சிட்டு இருந்தாங்க, என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறாங்க. 2015 This was in a conference. This is the major policy makers in Delhi. We are sitting. We were all young officers. We are supposed to give a presentation. We gave a presentation. One of our friend வந்து he did something. அவங்களுக்கு யாருக்குமே என்னன்னே புரியல அது. But 2020 big data was a big thing in government. Very fast. 5 years குள்ள அந்த adoption speed வந்து it was way faster than adopting a computer and internet into governance. In fact, paper system was the governance system till 15. இப்பெல்லாம் வந்து very less government offices run on papers. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். It's mostly online, e-office, e-files எல்லாமே எங்கேருந்து ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் government in that sense work from home is much more there also. They have to come to the offices for public interface, but otherwise in fact நிறைய பேர் வந்து it has gone online mode for a very last 3-4-5 அது particularly covid pushed the change very fast. அது இருக்கு. So that also had happened, but it is still not there, but it will be pushed to take up things like AI வந்து larger எப்படி யூஸ் பண்ண முடியும். நான் வந்து மேகாலயால 2-3 இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் மேகாலயா நார்த் ஈஸ்டோட ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் ஆஃப் an AI on a real time சால்வ் நானா தான் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். We were having data sets of pregnant women. So pregnant women ஓட வந்து we still have it. We have the largest data set. In fact in a public domain. நீங்க மிச்சதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல கிடையாது, எல்லாருக்கும். So Meghalaya maternal death is an important thing. So but based on a lot of parameters of a pregnant woman, we collect about 60+ parameters. அத்தனை வச்சுக்கிட்டு ஒரு ஹியூமன் ஒரு நர்ஸோ அங்கே இருக்க லோக்கல் டாக்டரோ சொல்ல முடியாத ஒரு ரிஸ்க்கை வந்து ஏஐ சொல்ல முடியுமான்னு நாங்கள் ட்ரை பண்ணி இன்ஃபேக்ட் வி புட் த மாடல் இன் டு பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து இட் ஸ்டார்டட் அ ப்ராம்ப்டிங் அலர்ட். இந்த ladies might get into risk of pregnancy because of their time, because of the weather situation in that place அப்படிங்கிற மாதிரி தான் it started telling. It also worked also 1 or 2 times work ஆச்சு. பட் அப்போ வந்து ஒரு காஸ்ட் இம்ப்ளிகேஷனால we are not able to do it further. ஓகே, மேகாலயாவோட இது வந்து சின்னது தான், we can do it, but it was able to, you can actually do it. So இப்போ வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி மேகாலயால ஐ வாஸ் டேக்கன் a break and I'm almost on a break now. அந்த டைம்ல வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து இந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது குயிக்கா சொல்லிடுறேன். குளோபல் வார்மிங்கோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த வேர்டு குளோபல் நீங்க போட்டதுக்கு அப்புறம் எவனுக்கும் அது லோக்கல் ப்ராப்ளம் ஆகல. அது எங்கேயும் நடக்குது போல நமக்கு இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. So we had a conference saying One Health ன்னு ஒரு கான்செப்ட் புதுசா இருக்கு. One Health கான்ஃபரன்ஸ்ங்கிறது it talks about human health, animal health, planet, overall environmental health and bacterial health எல்லாமே சேர்த்து பார்க்கறது தான் ஒன் ஹெல்த்ங்கிற கான்செப்ட். அந்த ஒன் ஹெல்த்ங்கிற கான்செப்ட்டுக்கு டேட்டா நிறைய தேவை. அந்த டேட்டாவை வந்து எப்படி ஹைப்பர் லோக்கலைஸ்டாக கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுரேஷ் வந்து சென்னையில் இருக்காரு, உங்க ஏரியாவில் இருக்காருன்னா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டர் ஓட பாக்டீரியா லெவல் அண்ட் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைசியில் வந்த தண்ணி மழையோட லெவல், உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிசீஸோட ஸ்ப்ரெட் லெவலை வச்சுக்கிட்டு சுரேஷுக்கு ஸ்பெசிஃபிக்கான அலர்ட் அனுப்ப முடியுமா? சேயிங் தட் உங்கள் ஏரியாவில் பர்டிகுலரில் பக்கத்தில் டெங்கி இருக்கு, உங்கள் ஏரியா டெங்கி இல்லை ஆனால் சிக்கன் குனியா இருக்குது, இல்லைனா வந்து ஃப்ளூ வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது, அதனால் அப்படின்னு கொடுக்க முடியுமா? அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா then Suresh will start thinking ஏன் என் ஏரியாவில் இன்னும் க்ளீனாக இல்லை, கொஞ்சம் க்ளீனாக இதெல்லாம் குறையும் போட்டிருக்கேன், பக்கத்து ஏரியாவில் என் ஏரியா பெட்டராக இருக்கும் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி we wanted to create. அதுக்கு வந்து we have created a data center now, but the point was there was no இந்த டேட்டாவெல்லாம் எப்படி கரெக்டாக அல்காரிதமைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான சிஸ்டம் இல்லை. ஸோ இப்போ தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் செட் பண்ணி, ஏன்னா சில பேர்லாம் பேப்பர் பென்சில் வச்சுருந்தான் டேட்டாவை. ஸோ அதை முதல்ல டிஜிட்டல் கொண்டு வந்து தென் வெதர் டேட்டா இருக்குது, ஹெல்த் டேட்டா இருக்குது, பட் சர்வேலன்ஸ் டேட்டாஸ் ஆர் நாட் இன் பப்ளிக் டொமைன். ஸோ அதை எப்படி கொண்டு வரது, எப்படி பண்ணுறதுங்கிறது we are thinking. In fact, it is already set up. I got a foundation money and அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம். திரும்ப போகணுன்னா அந்த ஒர்க்கை சீரியஸ் எடுக்கணும். அந்த இடத்துல ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் யூஸ் ஆஃப் ஏஐ அண்ட் கெட்டிங் தட் இன்ஃபர்மேஷன் ஹைப்பர் லோக்கலைஸ்ட் டு அ பர்சன். அது வந்து அப்போ தான் வந்து ஏஐ இஸ் பீங் ஆக்சுவலி யூஸ்ட் ஆஸ் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம், நாட் ஆஸ் அ டெக்னாலஜி விச் இஸ் இன் சர்ச்சிங் ஃபார் பீப்புள் டு டேக் இட். ஸோ அது ரெண்டு வித்தியாசம்.